இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் விமானப்படையின் MiG-21 விமானம் வந்து இன்றுடன் பணி நிறைவு பெறுது. இந்த விழா வந்து சண்டிகரில் வந்து நடக்குது. இது 62 ஆண்டு காலமாக இந்திய விமானப்படையில் சேவையாற்றிருக்கு. இந்த விமானம் சிறப்பாக செயலாற்றிருக்கு. இது இன்றுடன் பணி நிறைவு பெறுவதற்கான விழா தான் சண்டிகரில் நடக்குது. இது வந்து இந்த புகைப்படத்தில் பார்க்குறது வந்து பாகிஸ்தான் போராளிங்க. இவங்க வந்து TTP மற்றும் BLA அப்படிங்கிற ஒரு போராளிங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காண்டி பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டிருக்கு. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இவங்க இந்தியாவின் ஆதரவு பெற்ற போராளிங்க, இவங்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியல, இவங்களுக்கு இந்தியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமரும் ஜெனரல் முனீரும் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பிடம் வந்து உதவி கேட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உதவுறோம் அப்படி வாக்குறுதி அளிச்சிருக்காரு. இந்த புகைப்படத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா வந்து 90 மில்லியன் அளவுக்கான ஃபண்டை நாங்கள் தரோம். எதுக்குன்னா, பாலஸ்தீனத்தில் நாங்கள் அரசாங்கம் அமைக்கிறதுக்கான நிதி உதவியை நாங்கள் தரோம்னு சொல்லி சவுதி தரப்புலேருந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. அந்த தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அடுத்து ஒரு செய்தி என்னென்னா, பாலஸ்தீனம் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேருவதற்காக விண்ணப்பிக்க போகிறதாக தகவல் வெளியாயிருக்கு. அப்படி அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் பிரிக்ஸ் ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த புகைப்படத்தில் பார்க்குறது யாருன்னா, சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர். இவர் லடாக்கில் மிகப்பெரிய கலவரத்தை தோன்றதுக்காக இன்றைக்கி வந்து இவங்களை இந்திய அரசாங்கம் கைது பண்ணியிருக்காங்க. மேலும் இவர் வந்து பாகிஸ்தான்லேருந்து மிகப்பெரிய நிதி உதவி பெற்றதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்காங்க தகவல் வந்திருக்கு. இதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டை நாட போவதாகவும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சுப்ரீம் கோர்ட் லீவுனால இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. திங்கக்கிழமை தான் இவர் அப்பீல் பண்ண முடியும். இவரை கைது பண்ணதுக்கான காரணம் லடாக்கில் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டியது, உண்ணாவிரதம் இருந்ததற்காகவும் இவரை இந்திய அரசாங்கம் அவரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.